அப்போது எனக்கு அதில் எந்த சேலஞ்சும் இல்லை. இப்போ இங்கே நடக்குது, ஐ எம் அப்சர்விங் திங்ஸ். அதில் என்ன சேலஞ்ச் இருக்குது? இப்போ நான் வந்து அங்கே உட்காந்து அதுக்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணி நான் ஒரு டோட்டலாக ஒரு ஹியூமனாக மாறும் போது தான் அங்கே ஹியூமன் சேலஞ்ச் தான் இருக்குது. ஜஸ்ட் ஐ எம் அப்சர்விங் திங்ஸ். அப்போது எந்த ஒரு விஷயமும் நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம அதோட லேர்னிங் அண்ட் பீயிங் பார்ட் தான். அப்போ நம்மளுக்கு எந்த சேலஞ்சும் இருக்காது, அதை நம்ம சேலஞ்சாகவும் பார்க்க மாட்டோம். ரெண்டாவது, நம்ம டெக்னிக்கலாக உள்ளே கொஞ்சம் கொண்டு வரும்போது அதோட கண்டினியூட்டிஸ். நாங்கள் இதை வந்து டிஃப்ரெண்ட் சீசனில் ஷூட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஷூட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர்னா, நெக்ஸ்ட்டு ஜனவரியில் ஷூட் பண்ணுறோம். கட் பண்ணால் அகைன் அனதர் அக்டோபர். அப்போது எங்களுக்கு சீசனல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது, ப்ராக்டிக்கல் அடல்ஸ் இருந்தது. அதை வந்து நம்ம அகைன் திருப்பி ஃப்ரேம்ஸ்குள்ளே கொண்டு வரதுக்கு அது ஒரு சேலஞ்சாக, அதுதான் சேலஞ்சாக இருந்தது. தவிர அந்த லைஃபாகவே ஷோ பண்ணுறதுக்கு வந்து எந்த சேலஞ்சும் எனக்கு தெரியல. ஏன்னா அங்கே கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னா 4 days ஆகும் கரண்ட் வர. அப்போ நம்ம போயிட்டு திருப்பி ஜென்ரேட்டர்ஸ்லாம் கொண்டு வர முடியாது. அந்த ஊருக்கு எதுவுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் கிடையாது. அப்போது அதோட மூவிங்லேயே நம்ம அது கூடவே ஒரு ஃப்ளோவாக அதோட லைஃப்லேயே நம்ம வந்து மூவ் பண்ணும்போது அது இன்னும் எனக்கு வந்து லேர்னிங் அதிகமாக இருந்தது.